இங்கு உள்ள ஜீவர்கள் எல்லாம் இந்த உலகத்தின் உறுப்புகள். எப்படி ஒரு மரத்தில் இலைகள் எல்லாம் அந்த மரத்தின் உறுப்புகள், மரத்திற்கு அந்நியம் இல்லை. அந்த இலைகள் சம்பாதித்த சத்துக்கள் எல்லாம் அந்த மரத்திற்கு செல்கிறது. அந்த மரம் அந்த இலைகளுக்கு தேவையான நீர் போன்ற போஷாக்குகளை அனுப்புகிறது. அதே போல்தான் ஒவ்வொரு ஜீவர்களும் இந்த படைப்பு என்ற மரத்தின் இலைகள். அப்படி இந்த ஜீவர்கள் சம்பாதித்த கர்ம பலன்களுக்கு உரிய பதிவுகள் எல்லாம் இந்த மரத்திடம், அதாவது இந்த உலகத்திடம், உலகத்தின் நினைவில் பதிவாகிறது. அங்கிருந்து அதற்கு ஏற்ப போஷாக்குகள், சத்துக்கள் வருகின்றன. ஒரு உதாரணம் பார்ப்போமே. ஒருத்தன் பைக் அல்லது கார் ஓட்டுறான் அப்படின்னு வச்சுப்போம். அவன் தன்னுடைய கை கால்களை பயன்படுத்தி அவைகளை இயக்குகிறான். அந்த வாகனத்தை இயக்க அவன் காலால் ஒண்ணு செய்யறான், கையால ஒண்ணு செய்யறான், பிறகு காலால ஒண்ணு செய்யறான், பிறகு கையால் ஒண்ணு செய்யறான். என்றாலும் இஷ்டத்திற்கு செய்வதில்லை. நான் முன்பு என்ன செய்தேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டு அதற்கு ஏற்பத்தான் அடுத்தடுத்த காரியங்களை செய்கிறான். அதே போலவேதான் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த படைப்பின் உலகின் நினைவில் பதிவாகின்றன. அந்த நினைவுகளுக்கு ஏற்பவே அடுத்தடுத்த பிறவிகள் வருகின்றன. அங்கே வரவேண்டிய நிகழ்வுகள் வருகின்றன. அங்கே அவற்றை நாம் செய்கிறோம், ஆற்றுகிறோம்.